ஏழாம் வகுப்பு அளவீட்டியல் பாடத்தில் வந்து நம்ம பிரியங்காவும் தனுஸ்ரீயும் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வந்துட்டோம். சிறப்பாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நீட்டாக செஞ்சுட்டு வந்துருக்கு பிள்ளைய. அதாவது ஒழுங்கற்ற வடிவமுடைய ஒரு கல்லோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டு. சொல்லுங்கள் தனுஸ்ரீ, நீங்கள் எப்படி செஞ்சீங்க? டக்குன்னு சொல்லுங்கள். ஓ இந்த எதுக்கு 40 ml தண்ணியை நிரப்புறிய? 40 ml சிறப்பு. அடுத்து இப்படி தான் ஒரு கல்லை கட்டி அந்த அளவீட்டு கோலையில் இறக்குறிய. அளவீட்டு கோலைகளை இறக்கணும்னு என்ன ஆகுது தனுஸ்ரீ? நீரின் அளவு முதல்ல இங்கே 40 இருந்தது, இங்கே எவ்வளோ இருக்கு? அப்போ எவ்வளோ? என்ன இது? என்னது இது? என்னது? சூப்பரு. நீ சொல்லிப்பா, V1 என்ன V2 என்ன? நீ சொல்லு. யாருக்கு தெரியும் V1 என்ன V2 என்ன? சொல்லு. இப்போ அகிலன் சொன்னதை கேட்டு எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. கொஞ்சம் தடவிக்கிறேன், நெஞ்சை தடவிக்கிறேன். லித்தியா, நீ தான் எப்போதும் என்னை காப்பாற்றுற ஆக்சிஜன். சொல்லு, என்ன V1 என்ன V2 என்ன? அப்பாடா அகிலா, ஐ லவ் யூடா அகிலா. சரி சொல்லுங்க. இப்போ என்ன அப்புறம் கல்லின் கனலை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்க. V2 V1 கழிச்சா கல்லோட கன அளவு கிடைக்குது. உனக்கு வந்து முதல்ல 50 போட்டிருக்க V1, V2 60. ஸோ 60லேருந்து 50 கழிச்சு 10 ml போட்டிருக்க. தனுஸ்ரீ செல்லத்துக்கு வந்து V1 40, V2 வந்து 50. ஸோ அதை கல்லின் கன அளவை கழிச்சு போட்டு கொண்டாந்து ஆன்சர் பண்ணியிருக்கு. கல்லின் கன அளவு 10. இது ரெண்டுமே நல்லா ஸ்டிஃப் கட்டை ஏண்டா நல்லா அழகாக செஞ்சுருக்கு இந்த பிள்ளை. இந்த பிள்ளையும் தெர்மோக்கோலை வச்சு 7ஆப்பு படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பிரியங்கா ராத்திரி 2 மணி வரையும் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலாம். தூள் படத்தில் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்களா அட்டை அது மாதிரி. இது தனுஸ்ரீயும் சூப்பராக அருமையாக. தனுஸ்ரீ, நீ ப்ராஜெக்ட் பற்றி நம்ம சொல்லணும்னு நீ என்ன சொல்லணும்னு நினச்ச? நானே செஞ்சதா? யார் செஞ்சதா? சித்தி, அத்தை, மாமா இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலையா? 2 பிள்ளைகளுக்கு அவங்களே செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால இந்த வீடியோ கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு.